ராம், என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, இன்று செவ்வாய் விடியல். இந்த சாய் உன்னை காண ஓடோடி வந்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் 1000 பிரச்சனையில் முக்கியமான பிரச்சனை கடன் பிரச்சனைதான். கடனானது உன்னுடைய வாழ்க்கையில் தீருவதா என்று ஒரு கேள்விக்குறியோடே இருக்கிறது. கடனே தீரவே மாட்டேங்குது சாயி. என்னதான் வழி? எனக்குமே புரியவில்லை. என்னை காப்பாத்துங்கள், எனக்கு வழியை காட்டுங்கள் என்று என்னிடம் நீ புலம்பினாய். அதற்காகத்தான் நான் இன்று செவ்வாய்க்கிழமை அதுவுமாக காலையிலேயே ஓடோடி வந்துவிட்டேன். என்னுடைய அழகான தங்கமே, நான் எதையுமே மறைத்து உன்னுடைய வாழ்க்கை வீணாக போக வேண்டும் என்று எதையும் எப்பொழுதும் நினைத்தது கிடையாது. ஆனால் சில சமயம் சில விஷயங்கள் சொல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆனால் அதற்கு நேரம் காலம் வரும்பொழுது உன்னுடைய காதில் வந்து நிச்சயமாக எல்லா விஷயங்களையும் போடத்தான் செய்கிறேன். ஆனால் சில சமயம் நீயாக தவற விடும் பொழுது அதற்கு நான் எப்படி தங்கமே பொறுப்பு எடுத்துக்கொள்ள முடியும்? உன்னை தேடி ஒரு நபர் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்றால் அதை காது கொடுத்து கேட்க வேண்டும். இதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாது என்று சொன்னால் அவன் உன்னை காப்பாற்றவும் வந்திருக்கலாம், அதே நேரம் உன்னை சந்தோஷப்படுத்தும் செய்தியையும் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் நீ எதையுமே காதில் வாங்காத பொழுது என்ன செய்ய முடியும்? நீயே சொல் பார்க்கலாம். நான் ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் அதை முதலில் காதில் வாங்கும் வழியை பார். அதற்கு பிறகு நீ எத்தனை விஷயத்தை வேண்டுமானாலும் நீ சொல். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் முதலில் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பிரச்சனை கடன் பிரச்சனை தான். கடன் தான் உன்னை இந்த நிமிஷம் வரைக்கும் வாட்டி வதைக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் முன்னேற விடாமல் தடுக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கடன் பிரச்சனை தான். இந்த கடன் பிரச்சனையை மட்டும் ஒருவன் தாண்டி விட்டான் என்றால், ஒரு கடனை மட்டும் அவன் தாண்டி விட்டான் என்றால் நிச்சயமாக கண்டிப்பாக அவனுடைய வாழ்க்கையில் அவன் மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு செல்வான். புரிகிறதா என்னுடைய தங்கமே? அவனுடைய சேமிப்புகள் அவனிடம் இருக்கும். அது மட்டும் அல்லாமல் அவன் நிச்சயமாக அவன் உழைக்கும் உழைப்புக்கு என்னென்ன செய்யலாமோ அதை கணக்கு போட்டு செய்யலாம். அதுவே அவனுக்கு கஷ்டம் நேரம் என்று வந்த உடனேயே கடன் வந்து விடுகிறது. அந்த கடனை அடைப்பதிலேயே முழு நேரமும் போய்கொண்டே இருக்கிறது. ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்கிறேன் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் இருக்கும். அதை நன்றாக முதலில் ஞாபகம் வைத்துக்கொள். ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதில் இன்பம்தான் இருக்குமே தவிர துன்பமான ஒரு விஷயமும் இருக்காது. இந்த விடிய காலை நேரத்தில் உனக்கு இதை சொல்கிறேன் என்றால் இன்று மதியத்திற்குள்ளேயே இந்த விஷயத்தை நீ செய்திருக்க வேண்டும். நேரத்தையும் சொல்லிவிடுகிறேன், எப்படி செய்ய வேண்டும் என்றும் சொல்லிவிடுகிறேன். நிச்சயமாக அதன்படி நீ செய்து வந்தால் நிச்சயமாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நான் சொல்லும் இந்த விஷயத்தை நீ செய்து வரும் பொழுதே 3 வாரம் இதை செய்து வந்தாலே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கடன், மீளவே முடியாமல் தவித்து கொண்டு இருக்கும் கடனானது நிச்சயமாக அடைந்து உன்னுடைய வாழ்க்கையில் சேமிப்பும் வர ஆரம்பித்துவிடும். நீ சம்பாதிக்கும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு கிடைக்க ஆரம்பித்துவிடும். நீ எதை நோக்கி உன்னுடைய வாழ்க்கையில் பயணிக்கிறாயோ அந்த விஷயத்தை நீ சுலபமாக எட்டிவிடுவாய். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்துவிடும். புரிகிறதா? இப்பொழுது நேரம், அதாவது இன்று செவ்வாய்க்கிழமை. இப்பொழுது நான் சொல்வதை நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். நான் சொல்வதை தெளிவாக காதில் வாங்கிக் கொள்ளுங்கள். சரியாக 1 மணியிலிருந்து 1:15க்குள் இதை செய்ய ஆரம்பித்து விடுங்கள். சரியாக 1:15க்கு நான் சொல்லும் விஷயத்தை இந்த இடத்தில் நீங்கள் வைக்க வேண்டும். முதலில் ஒரு வெள்ளை பணத்தை வைக்கும் கவரோ இல்லை அலுவலக கவரோ, வெள்ளை கலரில் உள்ள கவரை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் நீங்கள் யாருக்கு கடனை கொடுக்க வேண்டும், எந்த நபருக்கு கடனை கொடுக்க வேண்டுமோ அந்த நபருடைய பெயரை ஒரு சிவப்பு நிற கலர், அதாவது பிங்க் கலர் பேனாவில் இல்லை ஸ்கெட்ச் ஏதோ ஒன்றில் யாருக்கு நீங்கள் கடனை கொடுக்க வேண்டுமோ அந்த கடனுடைய அந்த நபரின் பெயரை எழுதுங்கள். இல்லை வங்கியில் நீங்கள் கடனை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் அந்த வங்கியின் பெயரை எழுதுங்கள். வெள்ளை ஆஃபீஸ் கவரில் அந்த பிங்க் கலர் பேனாவில் மேலே இதை எழுதிவிட்டு உங்களுடைய கையில் என்ன பணம் இருக்கிறதோ, 1 ரூபாயோ இல்லை 10 ரூபாயோ இல்லை 100 ரூபாயோ இல்லை 500 ரூபாயோ, அது உங்கள் கையில் என்ன பணம் இருக்கிறதோ அதில் பணத்தை எடுத்து அந்த கவரில் வைத்து உங்களுடைய
இஷ்ட தெய்வத்தின் காலடியில் வைத்து விடுங்கள். உங்கள் பூஜை அறையில் அதை வைத்துவிட்டு நீங்கள் அடுத்தது உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பித்து விடலாம். இதை நீங்கள் எப்பொழுது செய்ய வேண்டும், அதாவது சாமி அறையில் எப்பொழுது வைக்க வேண்டும் என்றால், அந்த கவரை 1:15 சரியாக 1:15 என்ற நேரத்தில்தான் அதை உங்கள் பூஜை அறையில் வைக்க வேண்டும். புரிகிறதா? செவ்வாய்க்கிழமை 1:15க்கு இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும். நேரத்தை தவற விட்டு விடாதீர்கள். செவ்வாய்க்கிழமை 1:15க்கு ஒரு ஆஃபீஸ் கவரை எடுத்து அதில் பிங்க் கலரில் நீங்கள் யாருக்கு கடனை கொடுக்க வேண்டுமோ அவருடைய பெயரை எழுதவும், இல்லை என்றால் வங்கியின் பெயரை எழுதி, நீங்கள் எவ்வளவு ரூபாயை வைத்திருக்கிறீர்கள், 10 ரூபாயோ 100 ரூபாயோ 500 ரூபாயோ 1000 ரூபாயோ அந்த கவரில் வைத்து உங்கள் பூஜை அறையில் வைத்து விடுங்கள். அதை நீங்கள் ஒரு 3 வாரம், இல்லை என்றால் தொடர்ந்து இதை செவ்வாய்க்கிழமை இதே நேரத்திற்கு செய்து வாருங்கள். முதல் வாரம், 2வது வாரம், 3வது வாரம் செய்யும் பொழுதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கடன் பாதி குறைந்திருக்கும். சில சமயம் முழு நேரமும் குறைந்திருக்கும். உங்கள் கடனை அடைக்கக்கூடிய பணமானது உங்களுக்கு வரும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. நேரத்தையும் கிழமையையும் மட்டும் விட்டுவிடாதீர்கள். இன்று நான் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அதுவுமாக நான் விடியலே சொல்லி இருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இது உங்களுடைய முன்னேற்றத்திற்காக மட்டுமே தான் இருக்கும். சில சமயம் சில விஷயங்கள் திடீரென்று காதில் விழுகிறது என்றால் அது அசிரியான வாக்குகள். நிச்சயமாக உன்னுடைய கண்ணீரை பார்த்து, உன்னுடைய மன வருத்தத்தை பார்த்து இவ்வளவு தூரம் சொல்லி இருக்கிறேன் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு வழி உனக்கு பிறக்கப் போகிறது என்றுதான். இதை நீ செய்து வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் 3வது வாரத்திலேயே பார்த்தாயானால் கடன் எல்லாம் அடைந்திருக்கும். ஏன் பாதி கடன் கூட அடைந்திருக்கும், சில சமயம் முழு கடன் கூட அடைந்திருக்கும். கடனை அடைக்கக்கூடிய வருமானமானது உனக்கு வந்துவிடும். இது உண்மை, இது சத்தியம். இதை நீ செய்து பார்க்கும் பொழுதுதான் இதனுடைய மகிமைகள் உனக்கு தெரியும். காலம் முழுவதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்காதே. சூட்சமமான வழிகள் தெரியும் பொழுது அதை பயன்படுத்தி பாருங்கள். ஏதாவது ஒரு சிறிய குழப்பத்தை மனதுக்குள் வைத்தில்லாமல் நிச்சயமாக இது கடன் அடையும் என்ற நம்பிக்கையில் செய்து வாருங்கள். உங்களுடைய பல நாள் ஆசைகள், கடன் அடைய வேண்டும் என்ற பல நாள் ஆசைகளானது சீக்கிரமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த ஆசை நடந்துவிடும். அதாவது கடன் அடைய வேண்டிய ஆசை நிச்சயமாகவே சுலபமாகவே நடந்துவிடும். இது சூட்சமமான வழி. இதை நீ செய்வதற்கு முன்பு இதை தான் நான் செய்ய போகிறேன், இதை தான் நான் செய்ய போகிறேன் என்று மற்றவிடம் சொல்லாமல் நீ உன்னுடைய வாழ்க்கையில் இதை ஒரு நேரமாக எடுத்துக்கொண்டு, இதை ஒரு அழகான ஒரு வேலையாக எடுத்துக்கொண்டு செய்து பார். கடன் அடைந்து விடும், செல்வங்கள் சேர ஆரம்பித்துவிடும், கடனை அடைக்கக்கூடிய பணங்கள் உனக்கு கிடைக்க ஆரம்பித்துவிடும். இது நிச்சயம், இது சத்தியம், இது உண்மை. இதை நீ சரியான விதத்தில் பயன்படுத்தி கொண்டால் நன்மை. இல்லை, இதுமேல் இல்லாமல் எனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அதற்கு மேல் உன்னுடைய இஷ்டம். அதை உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது என்றுதான் அர்த்தம். சில சூட்சமமான வழிகள் தெரியும் பொழுது அதை பயன்படுத்தி கொள்வதுதான் மிக மிக சிறந்த வழி. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லா விதமான அற்புதத்தையும் செய்வதற்கு இருக்கிறேன். ஆனால் நீ அதை தவற விட்டாயானால் நான் எந்த ஒரு காலமும் எப்பொழுதும் எதற்கும் பொறுப்பு கிடையாது. அதை நான் திரும்பவும் சொல்லிக்கொள்கிறேன். நல்லது நடக்கும் பொழுது அற்புதத்தை அனுபவித்துக் கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப நின்று கொண்டு தேவையில்லாமல் புலம்பி தவிக்காதீர்கள். நான் ஒரு வழியை காட்டினால் அந்த வழியை நீங்கள் கெட்டியமாக பிடித்து கொண்டு ஓடும் வழியை மட்டும் பாருங்கள். அதையெல்லாம் விட்டு கஷ்டப்படாதீர்கள். காலம் முழுவதும் நிச்சயமாக பல நன்மைகள் நடக்கும், பல சந்தோஷங்கள் நடக்கும். எந்நாளும் உங்கள் கூடவே இருப்பேன்.